வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதும் வைக்கிற மாதிரி நம்ம தக்காளி ரசம் வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, காஞ்ச கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பட்டை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4, தக்காளி ஒரு 4 சின்ன சின்னதாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சி நம்ம தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் இதை நம்ம தாளிக்க போகிறோம். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை மிளகாய் ஒரு 2, குண்டு பட்டை மிளகாய் ஒரு 2, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட போட்டு வதக்க போகிறோம். இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கல் உப்பு கொஞ்சம், இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வதக்கி நம்ம தக்காளி ரசம் வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் வதக்கின பிறகு இது கூட பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக இந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நம்ம நிறைய போட்டதுனால புளி தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு அதை கரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு இது கூட பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். இது கூட 2 கிளாஸ் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரசம் ஓரளவுக்கு மேலே கொதித்து நுர வரும்போது நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை இந்த மாதிரி நம்ம லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். ரசம் ரொம்பவும் கொதிக்க விட வேணாம், ஒரு கொதி வந்தால் போதும். இந்த மாதிரி வர டைமில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி ரசத்துக்கு நம்ம சாதத்தில் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது ஒரு துவையலோ அப்பளமோ இருந்தால் போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தக்காளி ரசம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை